இந்த 12 உயிரெழுத்துக்களும் இந்த 18 மெய்யெழுத்துக்களும் பெருக்கு தொகை. இங்கே என்ன போட்டிருக்கோம்? பெருக்கல் அடையாளம் போட்டிருக்கோம். பெருக்கு தொகை வந்து இங்கே சமக்குறி போட்டிருக்கோம். ஈக்குவல் டு இங்கே வந்து 216. 216ஐயும் என்னன்னு சொல்லணும்? உயிர்மை எழுத்துக்கள். உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் சேர்ந்து உயிர்மை எழுத்துக்கள் உண்டாகும். சரிங்களா? உயிரெழுத்துக்களின் மெய்யெழுத்துக்களின் கூட்டுத்தொகை வந்து முதல் எழுத்துக்கள், தமிழ் முதல் எழுத்துக்கள்னு சொல்லணும். இப்போ இதுக்கு உதாரணமாக உங்களுக்கு ஒன்று எழுதியிருக்கேன். இக்கு ப்ளஸ் அ ஈக்குவல் டு க அப்படின்னு எழுதியிருக்கேன். இப்போ இது ஃபுல்லாக உங்களுக்கு கா வரிசை, கா வரிசை, கீ வரிசை, கீ வரிசை, கூ வரிசை, கூ வரிசை, கே வரிசை, கே வரிசை, கை வரிசை, கோ